ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இப்போ ஒரு வீடியோ போடுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, இப்போ நெறைய பேருக்கு வைரல் ஃபீவர் வந்துட்டுருக்கு. எந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் பார்த்தாலுமே கூட்டம் கூட்டமா இருக்கு. நம்மளோட வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா 2, 3 பேருக்கு வைரல் ஃபீவர் வந்துட்டு இப்போ ரெக்கவர் ஆயிருச்சு. இந்த சீசன்லேருந்து இந்த ஃபீவர் வந்து எப்படி காப்பாத்தணும்? ஸோ எப்படி நம்ம உடம்ப வந்து கொஞ்சம் திரும்பவும் ஸ்ட்ரென்த்தா கொண்டு வரது? அப்படிங்கிற ரிலேட்டடான வீடியோ தான் இது. ஸோ வீடியோ கிளிப்புக்கும் நம்ம பேசுறதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்காது. ஜஸ்ட் வந்து நீங்க கேட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா, நம்ம திரும்ப திரும்ப ஒரு ஒர்க்க பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது வந்து சரிப்பட்டு வராது. ஸோ என்ன ஒர்க் பார்த்தீங்கனாலும், அத ஒரு 2 நாளைக்கு பாஸ் பண்ணி வச்சுட்டு, நல்லா ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து நெறைய தண்ணி. உங்களால குடிக்கவே முடியாது, நான் இல்லன்னு சொல்லல. நெறைய தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுங்க. தண்ணி வந்து நீங்க கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியா கூட இருக்கலாம். ஏன்னா, ரொம்ப திரும்ப திரும்ப பச்சை தண்ணியே குடிக்க வேண்டாம். கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்ச தண்ணி, நெறைய தண்ணி குடிச்சுட்டு யூரின் நெறைய போயிருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 3 ஃபுட்டு எடுக்க மறந்துறாதீங்க. வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா, நான் அதுக்கு அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நான்வெஜ் காமனா சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முட்டை, சிக்கன், அதுக்கப்புறம் சூப், மட்டன் போன் சூப். இந்த 3 ஐட்டமும் இப்போ வர்ற ஃபீவருக்கு அவ்ளோ சூப்பரா கேட்குது. ஏன்னா, இது வந்து அ என்னோட ஹஸ்பண்டுக்கும், சிஸ்டருக்கும் செம்ம ஃபீவர் வந்து அப்படி கிடந்தாங்க. எதுவுமே சாப்பிட முடியாம. ஒரு 2 ஆர் 1 ஆர் 2 டேலயே சூப்பரா ரெக்கவர் ஆயி வந்தாங்க. நார்மல் வைரல் ஃபீவரே அப்படியே சூப்பரா ரெக்கவர் ஆயி வந்தாங்க. ஏன்னா, நான் வந்து குடுத்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, முட்டை, காலைல 2 முட்டை, அதுக்கப்புறம் 11:00 ஒரு மட்டன் போன் சூப் குடுப்பேன். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து நல்ல சிக்கன், ஈவினிங் பார்த்தீங்கன்னா, பன்னீர் எடுத்துக்கிட்டாங்க. பன்னீர் வந்து சாலட் மாரி ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடல சுண்டல். இது எல்லாமே சாப்பிட தான் முடியாது. எந்த அளவு பொறுமையா நீங்க ட்ரை பண்ணி நம்ம உடம்புக்கு நல்லா போணும் அப்படின்னு நெனச்சு சாப்பிட்றீங்களோ, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா உங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கும். இது ஒரு நாள் மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மட்டன் சூப்லாம் ஒரு 3 நாள், மட்டன் கால் சூப் இருக்கு இல்லையா? ஆட்டுக்கால் சூப்பு. ஸோ அதெல்லாம் ஒரு 3 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதே நீங்க வெஜிடேரியனா இருந்தா பன்னீர், சோயா சங்க்ஸ் இது 2ம் வந்து எடுத்துக்க இது 2மே நீங்க எடுத்துக்க ட்ரை பண்ணலாம். எதுவுமே சாப்பிட முடியாத மாதிரி ஒரு மாரி தான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஃபுட் அப்போ பிடிக்கும். ஃபீவர் அப்ப ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும்னு ஒரு சின்ன கிரேவிங் வரும். எந்த ஃபுட்டு உங்களுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணுதோ, அத கட்டாயம் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபீவரும் வந்து உங்களுக்கு சரியாயிடும். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன அந்த புரோட்டீன் ஃபுட் ஐட்டம்ஸ வந்து சாப்பிட மறக்காதீங்க. முட்டை, சிக்கன், அதுக்கப்புறம் மட்டன் போன் சூப். கட்டாயம் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். சாப்பிடுங்க. சூப்பரா ரெக்கவர் ஆகி வந்துருவீங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு 2 டூ 3 டேஸ் மட்டும் கன்டினியூவா நீங்க அந்த டயட்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரா பாடி பெயின், ஃபீவர் எல்லாமே சரியாயிடும்.